அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பொதுக்குழுவானது நடைபெற்ற நிலையில் இந்த குழுவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே வார்த்தை மோதலானது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது பாமகவுடைய நிறுவனருக்கும் தற்போது தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கும் இடையே வார்த்தை மோதல் நடைபெற்ற அந்த நேரலையை பார்த்தோம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தற்போது பாண்டிச்சேரியிலே பாமகவுடைய இந்த ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் பாமக நிறுவனருக்கும் பாமக தலைவருக்கும் வார்த்தை மோதல் வெடித்திருக்கின்றது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒருவரை கொண்டு வந்து கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக செயல்படுவார் என்று அறிவித்தார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அதனை ஏற்க முடியாது. கட்சிக்கு சேர்ந்து 4 மாதம் கூட ஆகாத ஒரு நபரை எப்படி இளைஞர் சங்க செயலாளராக சேர்க்க முடியும், எப்படி சேர்க்க முடியாது என்று மருத்துவர் ராமதாஸ் முன்னிலையிலேயே மறுத்து பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவர் ராமதாஸ் மைக்கை பிடுங்கி, நான் போடுவதுதான் பதவி, அதாவது நான் வழங்கக்கூடிய அந்த பதவியில் தான் அவர்கள் இருப்பார்கள், இதனை ஏற்க முடியாது என்று சொல்பவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி விடுங்கள் என ஆவேசமாக கூறினார். அதன் பிறகு மீண்டும் மைக்கை வாங்கிய அன்புமணி ராமதாஸ், எனக்கு பனையூரிலே ஒரு அலுவலகம் இருக்கிறது, என்னை சந்திக்க விரும்புபவர்கள் அங்கே வந்து சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக மைக்கை எடுத்து அந்த மேஜையின் மீது ஆவேசமாக வைத்தார். இந்த வார்த்தை மோதல் பொதுக்குழுவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், ஏற்கனவே ராமதாஸுக்கும் அதே போல அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் பனிப்போர் இருப்பதாக கட்சியில் சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த போர் வெளிப்படையாகவே வெடித்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அன்புமணி தரப்பில் சொல்லப்படுவது, இந்த புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் முகுந்தன் பரசுராமன், இவர் அன்புமணியினுடைய அக்கா மகன், ராமதாஸ் அவர்களுடைய பேரன் தான் இவர். ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேரன்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார். முகுந்தன் பரசுராமன் பல்வேறு தொழில்களை பார்த்து வருகிறார். அவருக்கும் கட்சிக்கும் இதுவரை தொடர்பு இல்லாத ஒரு விஷயமாக இருந்து வந்தது. இப்போது அவரை திடீரென்று கட்சிக்குள் கொண்டு வந்து நுழைத்தால், ஏற்கனவே குடும்ப கட்சி என்று நாம் சில கட்சிகளை விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் பாமகவையும் அவ்வாறு தான் விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி ஏற்கனவே அப்பா மகன் இருவரும் இருக்கக்கூடிய நிலையிலே மீண்டும் அக்கா பையனை கொண்டு வந்து இதிலே சேர்த்தால் ஒட்டுமொத்தமாக குடும்ப நிர்வாகிகள் மட்டுமே இந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்ற முத்திரை குத்தப்படும் என்றும் தற்போது அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார். அது ஏற்கனவே சௌமியா அன்புமணி தர்மபுரியிலே போட்டியிட்ட போது கூட இது போன்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. அப்பா மகன் அதே போல மருமகள் என அனைவரும் கட்சிக்குள் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போது சொல்லப்பட்ட விளக்கம் என்பது, மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சௌமியா அன்புமணியை நாங்கள் தர்மபுரியிலே களமிறக்குகிறோம் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே மீண்டும் அவரது ஒரு பெரிய மகளுடைய மகனை கொண்டு வந்து களத்தில் இறக்குவது, அதாவது அன்புமணியினுடைய அக்கா மகனை கொண்டு வந்து களத்தில் இறக்குவது, முழுக்க முழுக்க இது ஒரு குடும்ப கட்சி என்ற பெயரை விமர்சிப்பவர்களுக்கு முன்வைக்கக்கூடும். எனவே இதனை ஏற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் முகுந்தன் கட்சிக்காக எந்த ஒரு நன்மையும் செய்தது கிடையாது, கட்சி வேலைகள் எதையுமே பார்த்தது கிடையாது. கட்சிக்காக வேலை செய்தவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த பதவியை வழங்காமல் எப்படி இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பை அவரிடம் கொடுக்க முடியும்? அவ்வாறு கொடுக்க முடியாது என்று அவர் வாக்குவாதம் செய்திருக்கின்றார். இந்த விவகாரம் என்பது ஏற்கனவே திரைமறைவிலே தொடர்ந்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த கருத்து மோதல் வெடித்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. பொதுக்குழு வார்த்தை மோதலோடு நிறைவு பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது.